அனைவருக்கும் வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் அடிப்படையில் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், மேசராசி ஆகும். பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் மாதம் முதல் உங்களது 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் இனி 7.5 சனியாக உங்களுக்கு அடுத்த 7.5 வருடங்கள் உங்களை இயக்குவார். முதலில் வரக்கூடியது விரயச்சனியாகும். விரயச்சனி வருகிறதே, அதிகப்படியான துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்படுத்துமோ என்ற பயமும் மனக்கவலையும் நம் அனைவரிடம் இருக்கலாம். பொதுவாக விரயச்சனி வரும்பொழுது சனி பகவான் அங்கிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்ற உங்களது 2ஆம் இடத்தை தன்னுடைய வலிமையான தீய பார்வையான 3ஆம் பார்வையாக பார்ப்பதினால் உங்கள் வார்த்தையில் அதிக கவனத்தை ஏற்படுத்த வேண்டும். சனி என்றாலே பிடிவாதம், மந்தத்தன்மையாகும். அதனால் அதிகப்படியான வரட்டு கௌரவங்களும் அதிகப்படியான தன்மானங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் சிறு விஷயங்களை ஒருத்தர் யதார்த்தமாக கூறினாலும் உங்களுக்கு அதிகப்படியான வரட்டு கௌரவங்களால் வார்த்தைகளை தூக்கி வீசக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார். அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே சற்று முன்கோபங்களும் பிடிவாதங்களும் உடையவர்கள். அவர்களுக்கு சனி பகவான் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதினால் அடுத்த 2 வருடங்கள் வார்த்தையில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடனும் அதிக விழிப்புடனும் இருப்பது மிக அவசியமாகும். அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை கொடுத்து அதற்கு அதிகப்படியான செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி விடுவார். பரணி நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் சற்று கவனத்தை செயல்படுத்துவது மிக அவசியமாகும். அதே போல பணம் சார்ந்தவற்றில் அவர் கூறுகிறார், அதனால் இதில் முதலீடு செய்கிறேன், அதில் முதலீடுகள் செய்கிறேன் என்று அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அதற்காக அதிக பணத்தை ஒரு விஷயத்தில் முதலீடு செய்வதை அறவே தவிர்க்க வேண்டும். அந்த துறை ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன, அல்லது அதில் ஏற்படக்கூடிய லாபங்கள் என்ன, நஷ்டங்கள் என்ன என்று குடும்பத்திடம் நன்றாக கௌரவங்களை பார்க்காமல் கருத்துக்களை பரிமாறி அதில் செலவு செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது தேவையற்ற செலவினங்களும் விரயங்களும் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். முடிந்தவரை கையில் சிறு தொகை இருந்தாலும் அதை நிலையானவற்றில் ஒரு இடத்திலோ அல்லது வீட்டை புனரமைப்பது, வீடு கட்டுவது போன்றவற்றில் நீங்கள் முதலீடுகள் செய்யும் பொழுது, அல்லது அதற்காக சுப செலவு என்று குறிப்பிடுவோம், அதற்காக வங்கியில் கடன் பெற்று ஒரு விஷயத்தை உருவாக்குவதில் நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது அவை நிரந்தர வருமானமாகவும் பின்னாளில் அவற்றால் நிறைய உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதனால் முடிந்தவரை பணங்களை சிறப்பாக கையாளுவதற்கான முயற்சிகளை பரணி நட்சத்திரக்காரர்கள் அவசரப்படாமல் செயலாற்றுவது மிகவும் புத்திசாலித்தனமாகும். அதே போல குடும்பம் ரீதியாக சில மூன்றானவருடைய குறுக்கீடுகளால் சிறு சிறு குழப்பங்களும் சில பிரிவினைகளும் உருவாகலாம். அதனால் குடும்பத்தாருடன் அனாவசியமான கருத்துக்களை யதார்த்தமாக பேசுகிறேன் என்று வார்த்தைகளை விடுவதை சற்று குறைப்பதும், முடிந்தவரை தொழில் சார்ந்தவற்றில் சில தேவையற்ற மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி அவற்றை குடும்பம் ரீதியாக சில சண்டை சச்சரவுகளாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திவிடும். அதனால் குடும்பத்தாருடன் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் சற்று நிதானத்துடனும் சற்று பொறுமையாகவும் யோசித்து பேசுவதும் செயல்படுத்துவதும் மிகவும் நன்மையாகும். அதே போல கல்வி பயிலக்கூடிய பரணி நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக உங்களது வாக்குஸ்தானத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக வலிமையாக பார்ப்பதினால் நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சில தேவையற்ற நண்பருடைய சகவாசங்களும் கல்வியின் மீது ஆர்வம் இல்லாமல் பிற விஷயங்களில், பிற விளையாட்டுகளில், செல்போன், டிவி போன்றவற்றிலும் அதிக நாட்டங்களும், எப்பொழுதும் ஒரு சோர்வாக இருப்பது போன்ற எண்ண ஓட்டங்களும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படலாம். அதனால் முடிந்தவரை பிற விளையாட்டு சார்ந்த விஷயங்களை கருத்தில் கொள்ளாமல் கல்வியில் சற்று நன்றாக ஒரு முறைக்கு பல முறை நன்றாக புரிந்து படித்து மனனம் செய்து கொள்வது உங்களுக்கு சிறந்த புத்திசாலித்தனமாகும். அதே போல நண்பர்களுக்காக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று அனாவசியமாக ஒரு செயலில் ஈடுபட்டு அதில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். அதனால் முடிந்தவரை நட்பு விஷயத்தில் சற்று விழிப்புடன் பழகுவதும் அனாவசியமான விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு கல்வியில் வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் உருவாக்கும். தொழில் புரியக்கூடிய
பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. வரட்டு கௌரவங்களும் அதிகப்படியான பிடிவாதங்களும் தலை தூக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். அதனால் மேலதிகாரிகள் என்னை இப்படி கூறிவிட்டார்கள், இத்தனை காலம் இந்த கம்பெனிக்காக நான் பாடுபட்டேன், ஆனால் என்னை சரியாக மதிக்கவில்லை, அதனால் இந்த கம்பெனியை விட்டு நான் வேறு கம்பெனிக்கு செல்கிறேன் என்ற வரட்டு கௌரவங்களும் தன்மான உணர்வுகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இதனால் தேவையில்லாமல் கம்பெனியை உதறிவிட்டு வேறு கம்பெனிக்கு போய் அங்கே சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அனாவசியமாக கம்பெனிகளை இடமாறுதல் போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பதும், நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே லாபமோ நஷ்டமோ அங்கேயே அடுத்த 2 வருடங்கள் பணிபுரிவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது சிறந்த புத்திசாலித்தனமாகும். கம்பெனி சார்ந்தவற்றை பிறருடன் யதார்த்தமாக பகிர்வது போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நன்மையாகும். சுயமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் இந்த காலகட்டங்களில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகப்படியாக ஏற்படலாம். அதனால் நான் இதுவரை அடிமையாக வேலை செய்துவிட்டேன், இனி சொந்தமாக என்னுடைய சொந்த காலில் நிற்கப் போகிறேன், அதற்கு வங்கியில் கடன் பெறப் போகிறேன், அல்லது நகையை கொண்டு போய் பேங்கில் வைத்து அதில் வரக்கூடிய பணத்தை எடுத்து நான் ஒரு சுயமாக தொழில் செய்கிறேன் என்ற எண்ணங்களும் சற்று வரட்டு கௌரவங்களும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் சுயதொழில் செய்கிறீர்கள் என்றால் அதில் உள்ள லாபங்கள் என்ன, நஷ்டங்கள் என்ன, அடுத்த 2 வருடங்கள் அதை இம்ப்ரூவ்மெண்ட் செய்யும் பொழுது குடும்பத்தின் வளர்ச்சிகளை எப்படி பார்ப்பது என்று நன்றாக புரிந்து யோசித்து ஒரு முடிவுகளை நிதானமாக நீங்கள் மேற்கொண்டு அதன் பின்பு சுயதொழிலில் சிறு முதலீடுகள் மூலம் நீங்கள் செயலாற்றும் பொழுது அவை சிறந்த வளர்ச்சிகளையும் நல்ல லாபங்களையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடியவையாக நிச்சயம் இருக்கும். அதே போல் இதுவரை சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் அடுத்த 2 வருடங்களில் சுயதொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று அனாவசியமாக பெரும் முதலீடுகள் எதையும் செய்யாமல் நீங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய சுயதொழிலேயே அதிக கவனம் எடுத்து அந்த ஆர்டர்களை மிக சிறப்பாக கையாண்டு அதன் மூலமாக வரக்கூடிய லாபங்களையும் நஷ்டங்களையும் நன்றாக கணக்கு போட்டு அந்த சுயதொழிலை குறித்த நேரத்தில் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது சுயதொழிலில் உயர்வுகளை ஏற்படலாம். சுயதொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருக்கக்கூடிய தொழில்களிலேயே தக்க வைத்து அதை சரியாக செயல்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை விரயச்சனியில் ஏற்படுத்தாமல் தப்பிக்கலாம். அதே போல முடிந்தவரை எந்த சூழ்நிலைகளிலும் எந்த அனாவசியமான அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் அதில் உள்ள லாப நட்டங்களை சரியாக கணக்கு போட்டு செயலாற்றும் பொழுது சுயதொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக சிறு சிறு அழுத்தங்களும் சில மனக்குழப்பங்களும் அவ்வப்போது ஏற்பட்டாலும் அவை பெரிய பாதிப்புகளை ஒன்றும் ஏற்படுத்தாது. இந்த காலகட்டங்களில் அனாவசியமாக வேறு நாட்டிற்கு தொழிலுக்காக செல்கிறேன் என்று அவசரப்படாமல் அங்கே உள்ள தொழில் ரீதியான முயற்சிகள் என்ன, இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் என்ன என்று நன்றாக பகுத்து பார்த்து அதன் பின்பு ஒரு முடிவெடுக்கும் பொழுது அவை நிரந்தர வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் உருவாக்கும். அதே போல மேலதிகாரிகளுடன் எப்பொழுதும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக வளர்ச்சிகளை உருவாக்கும். முடிந்தவரை இந்த காலகட்டங்களில் நீங்களே உங்கள் தலையை கொண்டு போய் ஒரு இடத்தில் சிக்க வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் ஒரு வகையில் நன்மையாகும். அதாவது கையில் சிறு தொகை இருக்கிறது, வங்கியில் ஒரு கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு வீடு கட்டுவது அல்லது ஒரு பூமியை வாங்கி போடுவது போன்றவற்றை நீங்கள் வலுக்கட்டாயமாக விரயச்சனியில் ஒரு சுப செலவாக மேற்கொள்ளும் பொழுது அவை வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் உங்களுக்கு உருவாக்கும். அதே போல பரணி நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கியங்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கிய ரீதியாக நிச்சயம் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் உங்களுக்கு ஏற்படாது. அதிகப்படியான கோபங்களால் பிபி சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் மட்டும் உருவாகலாம். முடிந்தவரை அதிக தன்மான உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைப்பதும் அதிகப்படியான பிடிவாதங்களை தளர்த்தி கொள்வதும் எந்த விஷயத்தையும் பொறுமையாக அணுகி முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு நன்மையாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை. மூட்டிற்கு அதிபதி சனி பகவான் ஆகும். அதனால் உடல் ரீதியாக மூட்டுக்கள் பலகீனமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கால்சியம் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதும் வேளைக்கு சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளை நிச்சயம் உருவாக்கும். பொதுவாக 7 சனி வந்தால் எந்த விஷயத்தில் எப்படி சூதானமாக செயல்படுவது என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக மேற்கொள்ளும் பொழுது 7 சனியில் விரயச்சனி உங்களுக்கு மிகப்பெரிய யோகச்சனியாகவும் உயர்வுகளை தரக்கூடிய நல்ல சனியாகவும் நிச்சயம் உருவாகும். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பரணி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள பைரவர் திருக்கோவிலுக்கு தவறாது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளொன்றும் அவசியம் சென்று அங்கே வெண்பூசணிக்காயில் புங்கை எண்ணெய் தீபமேற்றி மனதார வழிபாடு செய்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வர சகல தொந்தரவுகளும் படிப்படியாக விலகி நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் உங்களுக்கு நிச்சயம் உருவாக்கும். நன்றி, வணக்கம்.